அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் மீது புதிய வழக்கு போடுவதற்காகவே இந்த ஒரு செயலை நடத்தியிருக்கக்கூடிய காவல்துறை இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருந்தாங்க. அவங்க வாங்கியிருக்கக்கூடிய 8% வாக்கு வங்கி அப்படின்றது வேறு ஒரு கட்சி சின்னம் கிடைத்தும் கூட அதே மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சதை தாண்டி அதையும் தாண்டி ஒரு 5 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்களாக இணைந்திருக்காங்க. இப்படி நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி சின்னமே பறி போனாலும் அது ஏறிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றத சீமான் ரொம்பவே தெளிவாக நிரூபித்திருக்கக்கூடிய ஒரு காரியம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். எப்படி கட்சி சின்னத்தை பறிச்சு கூட சீமானுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சது அப்படின்ற ஒரு கவலை ஒரு மிகப்பெரிய கவலையாகவே இருக்கு அப்படின்றது அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மறைமுகமாகவே செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்தாரு. இப்படி சீமானுடைய வளர்ச்சி பாதை ரொம்பவே அதிகரிச்சுட்டு போற ஒரு காரணத்தினால தான் தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் பார்த்தீங்கன்னா அவமதிக்கிற வகையில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. உதாரணத்திற்கு சாட்டை துரைமுருகனுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய நிறைய ஆடியோக்களை வெளியிட்டதும் மீண்டும் விஜயலட்சுமி சர்ச்சையை கிளப்பி விடுறதும் அதற்கு பிறகு சீமான் காளியம்மாளை திட்டாரு அப்படின்ற ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்குறதும் அப்படின்னு தொடர்ச்சியாகவே மக்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை கேவலமாக நினைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் கூட தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தற்போது ரொம்ப நாளுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு ஆர்ப்பாட்டம் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் நேற்றைய தினம் நடந்திருந்துச்சு. இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் சீமான் அவர்கள் காளியம்மாள் சர்ச்சைக்கு பிறகு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தார். அது மட்டும் இல்லாம ஐபிஎஸ் ஆபீசர்கள் எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மேல வன்மத்தை கக்குறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் யாருமே எதிர்பாராத விதமாக ரொம்ப வைரலாக மாறியதை அடுத்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்க சீமானுக்கு அனுமதியே தரல, அவராகவே ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாரு அப்படின்ற ஒரு புதிய வழக்குகளை தான் பாத்தீங்கன்னா சீமான் மேலேயே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மேலேயும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல கூடியிருந்த 300 பேர் மேலேயுமே வழக்குகளை போட்டிருக்காங்க காவல் அதிகாரிகள். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எல்லா விதத்திலையுமே காவலர்கள் அனுமதி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியதை எடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்க அனுமதியே தரல அப்படின்னு காவலர்கள் சொல்லியிருப்பது ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் உண்டாக்கியிருக்கு. உச்சநீதிமன்றத்தையும் தாண்டி காவல் அதிகாரிகளுக்கு யார் இவ்வளவு ஆளுமையை கொடுக்கறது அப்படின்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்தில் அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அனுமதியே தரல அப்படின்னு காவல் அதிகாரிகள் மறுத்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது நாம் தமிழ் கட்சியில ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது சம்பந்தமாக சீமான் மட்டும் இல்லாம அந்த இடத்துல கூடியிருந்த 300 பேரையுமே நாங்கள் கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அந்த 300 பேர் மேலேயுமே பல பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்திற்காக சீமான் கைது செய்யப்பட்டாரு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.